ஆமா, நேத்தி நொண்டுனே இன்னைக்கு நடக்கிறேன். ஏண்டா ரத்த கலரியா இருந்த இடம் சுத்தமா இருக்குதே, ஆச்சரியமா இல்ல? இல்ல, இவன் அடிபட்ட மாதிரி பாசாக பண்ணிருப்பான். சும்மாடா, நான் பார்த்த கண்ணால. ஆமாண்டா கைலாசம், நேத்தி ராத்திரி நான் தேவலோகத்துக்கு போயிருந்தேன் இல்ல, அங்க என்ன ஆச்சு? ரொம்ப என் காலை குணப்படுத்திட்டாடா. ரொம்ப ரொம்ப வைத்தியம் விட்டுமாவளோ? ஒருவேளை அவ உடம்புல மூலிகை கொடி படர்ந்திருக்கும், அதான் தொட்டதும் பட்டு போச்சு. போது கூட உங்க ஆராய்ச்சி வேலை போய் பாருங்க. பாருங்க பாருங்க. ஏண்டா கண்ணு, நீ நிஜமா தேவலோகம் போயிட்டு வர்ற? ஐயோ பைத்தியமே. ஆமா ஆமா ஆமா, இன்னைக்கு ராத்திரி வேணா நீ பாரு, நான் தேவலோகம் தான் போயிட்டு வரேன். கைலாசம் வாடா. கைலாசம், எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகம் வந்துட்டுதான் தொலைஞ்சது போ. ஆமா, எமன் எடுத்த உயிரை கொடுப்பானோ? தரமாட்டான் தரமாட்டான். என்னமோப்பா, எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் தந்ததில்லை. வேணா அவனை கேட்டுப்பார். ஏண்டா உங்க பாட்டி உயிரை கொண்டு போனானே, என்ன ஆச்சு? கொடுக்கல கொடுக்கல. எங்க பாட்டி சாகும் போது கூட எங்க அப்பாவும் எங்க அத்தையும் வாயில வயிற்றுல அடிச்சுக்கிட்டு கேட்டாங்க. கொடுக்கல. முடியல வச்சு மண்ணை தள்ளுற வரைக்கும் கொடுத்தானா? இல்ல இல்ல. சரியா? அழகு எங்க ஐயா கூட சொல்லுவாரு, ஏண்டா எம மாதிரி உசுர வாங்குற அப்படின்னு. எம இருக்கானே உசுர வாங்குவான், திருப்பி தரமாட்டான். திருட்டு பையன். அங்க கொடுத்துருக்கானே. எங்க? அங்க சாவத்திரிக்கு. எந்த சாவத்திரிக்கு? அடாதான் சத்தியமா உசுர சாவத்திரி கொடுத்துருக்கானே. கதைடா அது, கதை. கதையா? எமனாவது வாங்கின உசுர இந்தாடாப்பா வச்சுக்க, கண்ணு திருப்பி கொடுக்கறதாவது. அப்படி கொடுத்துருக்கானே. யார் சொன்னா உனக்கு? எனக்கு ரொம்ப சொன்னான். சோழஞ்சிதரா ரொம்ப வந்துட்டாளா இங்கேயும்? அவ ஏன்டா சொல்ல மாட்டான்? அவளுக்கு என்ன தெரியும்னு. என்ன சொன்ன? என் ரம்பைக்கு என்ன தெரியும் கேக்குற? டேய், உன் தோசை கடை ஒய்யாரி நினைச்சுக்கிட்டியா? என் ரம்ப தலங்க கட்டி ஆண்டான்னா சபையில இருக்கிறவங்க மனசெல்லாம் ஆடுண்டா. அதுவா, உன் ரம்பைக்கு ஜன்னி கண்டு உடம்பெல்லாம் அப்படியே ஆடி இருக்கும். அதை பார்த்துட்டு நீ நாட்டியம்னு நினைச்சிட்டு இருக்கிற. என்னது ரம்பைக்கு ஜன்னியா? நாய. கைலாசா கைலாசா, நாயாயிட்டியே. ஏன்டா கழுத மாதிரி கத்துற? வர வர பிள்ளைக்கு புத்தி முத்திக்கிட்டே வருது. மனுஷன் கூட விளையாடிக்கிட்டு இருந்தா இப்ப மிருகங்களோட விளையாட ஆரம்பிச்சுட்டான். எங்கடா கைலாசமும் வைகுண்டமோ? ரெண்டு பசங்களும். என்னடா சொல்ற? நான் நல்லாட்டான் சொல்றேன், நீ கவனிச்சு பாரு. இத பத்தியா? கைலாசம் வைகுண்டம். என்ன அதிசயமா இருக்க? இது தேவலோக அதிசயமா? கண்ணு, நீ சாமியாரு, நாங்க ரெண்டு பேரும் சிஷியங்க. கண்ணு அழகு, வெளியே நிக்காதப்பா. எந்த பால் பய கண்ணாவது படப்போகுது, உள்ளவா. இதுதான் நடக்கலாம். என்னடா இது, நடக்காமே வந்துட்டமே. என்னடா இது, எங்க ஊர்ல குப்புசாமின்னு ஆட்டு இருக்கிற மாதிரி எங்க மனுஷாளா இருக்கிறாங்களே, இங்க சின்ன விடுவாங்களா? பூலோகத்தில் செய்யும் பாவங்களுக்கு இது தண்டனை. அவனையே தலைவிட கட்டி கொடுத்துறாங்க. அது அவன் செய்த பாவங்களுக்கு பரிகாரம். அதிக நேரம் இங்க இருக்கக்கூடாது. பாருங்கள்.
இது எங்க ஊர் எருமகடா இங்க எப்படி வந்துச்சு? இது என்ன பாவம் பண்ணுச்சு? இதுதான் யமதர்மனின் வாகனம். என்னடா இது? என்னடா இது? காலில தண்டை, கழுத்தில தகத்தகா, கொம்பில பகபகா, ஏப்பா சரி கட்டு போட்டா எம்மையோ. ஆமா, நம்ம ஊரு எருமையெல்லாம் சேட்டையில பூச்சிக்கிட்டு இருக்கோம். ஓகேப்பா, மாட்டுக்கு இவ்வளவு நீட்டம் கொம்பு இருக்குதா? என்ன கோயிலு போகிற மாதிரி ஊருமே வளைஞ்சுக்கிட்டே போகுது. இதுதான் கழுமரம். கழுமரமா? எங்க ஊரு கழுவெல்லாம் ஆலமரத்துல உட்காரும். அதில்லை, இது ஒரு பாவிக்காக காத்திருக்கும் கழுமரம். இதுல ஒரு பாவையும் போடலையே. அந்த பாவி இன்னும் வரவில்லை. காலம் முடிந்து அவன் இங்க வந்தால் அவன் செய்த பாவங்களுக்கு இந்த கழுமரத்தில் ஏற்றுவார்கள். யார் எந்த பாவியோ? யாரும் இல்லை, உங்க ஊர் பஞ்சாயத்து தலைவன் பக்கிரிசாமி. அவன் செய்யற ஒவ்வொரு பாவத்துக்கும் இது படிப்படியா வளர்ந்து கொண்டே இருக்கும். ஐயோ, எங்க ஊரு பக்கிரிசாமி என்னன்னுக்கா இது? பாவமே. ரம்பா ரம்பா, இந்த களிமரம் இல்லாம பண்ணிவிட. அது என்னால் முடியாது. அவன் புண்ணியம் செய்தால் இது தானாக மறைந்துவிடும். ரம்பா, அது என்ன புண்ணியம் சொல்ல? என்ன புண்ணியம்? சரி வாருங்கள் சொல்லுகிறேன். சாம்பா, கோழி திருடியதை கண்ணால பார்த்தவன் கரிய தின்னவன் எல்லாம் இருக்கான். கதை அழைக்கிறிய திருடிய கோழிக்கு அபராதமா 10 மரக்கா நெல்லும் ஆண்ட வீட்டு வயலுக்கு 300 கால் தண்ணி இறைச்சு ஊத்தணும். போ. தர்மம் இல்ல எஜமா, ஆண்டவனுக்கே பொறுக்காது. இழுத்து போங்கடா அவனை. 10 வருஷமா எத்தனையோ வழக்குகளுக்கு வகையா தீர்ப்பு சொல்லியிருக்க. ஆண்டவனுக்கே பொறுக்காதாமல்ல. அவன் கிடக்குற முட்டா பேவுள்ள வீட்டுக்கு 100 தேங்காய் அனுப்புறேன், வேண்டான்னு சொல்லாம வாங்கிக்கணும். பரவாயில்ல, ஏதோ அனுப்புறதா அனுப்புறீங்க. இளங்காயா இல்லாம முத்தின காயா பார்த்து அனுப்புங்க. அதுக்கு என்னங்க? சரி, அப்போ நான் வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. இதான் பக்கிரி என்ன? நீங்க வாங்க வாங்க வாங்க. பக்கிரி என்ன? என்னமோ நீங்க தேவலோகம் போயிட்டு வந்ததாக ஊரெல்லாம் ஒரே பிரஸ்தாபமா இருக்க. தேவலோகம் என்ன, எவலோகம் கூட போயிட்டு திரும்பி வந்திருக்கேன். யமலோகமா? என்ன தம்பி விளையாடுறீங்க? யமலோகம்னா நம்ம மாமன் மச்சான் விட போன உடனே திரும்பி வர்றதுக்கு கனவு கண்டிருப்பீங்க. கனவா? பக்கிரி என்ன, நீங்க சின்ன பிள்ளையில தும்பிய பிடிச்சு அது வாழ குச்சியால குத்தி பறக்க விட்டு விளையாடுவீங்களே, அதுல உங்களுக்கு ரொம்ப பிரியம் இல்ல? ஆமா, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் யமலோகத்துல உங்களை பத்தி பக்கம் பக்கமா எழுதி வச்சிருக்கானே. அதுக்கு என்ன தண்டனை தெரியுமானே? ஆரம்பத்துல சுண்டு வரல அத்தனை இருந்த கழுமரம் நீங்க பண்ற ஒவ்வொரு பாவத்தாலையும் வளர்ந்து 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 1.5 தென்னை வர உயரத்துக்கு இருக்குது. இன்னும் வளரும் போல் இருக்கு. ஏண்டா கால்ல முள்ளு குத்தினாலே வலிக்குதே, நம்ம பக்கிரி என்ன எப்படி தாங்குவாரு? இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். ஆமா ஆமா. ஐயோ, கழுமரமா? நிஜமாவா? ஆமா. இதுக்கு என்ன பரிகாரம் தந்து? பரிகாரம் பரிகாரம் இருக்கு பக்கிரி என்ன. எப்படின்னா, தினசரி 100 ஏழைங்களுக்கு வய நிறைய சோட்ட போடு, அப்படியே குறைஞ்சு 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 சுண்டு வரல எத்தனை வந்து. ஆமா, இப்பதான் செஞ்சிடறேன். காசா பெருசு. இப்ப காத்தா பெருசு, கழுமரம் இல்ல பெருசு. ஆட்டோட வருது. என்ன ஆட்டை ஓட்டிட்டு எங்க போற? பக்கிரி சாமி ஓட்டுக்கா? இல்ல, மாரியாத்தாளுக்கு பூசை போட்டு பலி கொடுத்து படைக்க போறேன். மாரியாத்தா உங்ககிட்ட பலியா கேட்டா அடிமுட்டா பசங்களா? இந்த மாதிரி வாயில்லா ஜீவன்களை வதைக்கிற பசங்களுக்கு யமலோகத்துல என்ன தண்டனை தெரியுமா? சீட்டு நரம்பத்தினால கறக்கு கறக்குன்னு போட்டு விட்டா இருப்பான். என்னமோ இவரு நேரா போய் வந்த மாதிரில சொல்றாரு. நான் பார்த்ததாவா சொன்னேன்? அளவு பார்த்துட்டு வந்து சொன்னா. நிஜமாவா? நெசம் என்ன, கண்ணால பாத்துது. ஐயோ, மரத்தா இருக்கிற மாதிரி மனுஷனே இருப்பாங்களா சாமி? ஆட்டையும் விட்டுட்டேன், இது அறுத்து திங்கிற ஆசையையும் விட்டுட்டேன். என்ன, நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் ஒரு பரிகாரம் இருக்கு, அது செய் சரியா போகும். என்ன செய்யணும்? எப்படின்னா, தினமும் 10 பசுமாட்டுக்கு அவுத்திக்கிற வாங்கி போட்டு அது வயத்தை வள. போ நம்ம போவோம் வாங்க. பாத்து